இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆக மொத்தத்துல வந்த 2 நாள்ல இவ்வளோ பிரச்சனை பண்ணிருக்கல, இவ்வளோ தண்டனை கொடுத்தும் உனக்கு புத்தி வரல, அப்படிதானே? ஆமா மாமா. மாமா, நான் இவகிட்ட எத்தனையோ வாட்டி சொன்னேன் மாமா, சின்ன மாமா போக கூடாதுன்னு சொல்லிருக்காருன்னு சொன்னேன். ஆனா இவ அதெல்லாம் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம என்ன கீழே தள்ளி விட்டுட்டு போயிட்டா மாமா. உங்க மேல பயம் இருந்தா இப்படி பண்ணுவல மாமா இவ? என் அக்காக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் போக வேண்டியதா போச்சு. என் அப்பாவுக்கும் என் அக்காவுக்கும் என்ன விட்ட வேற யாரும் கிடையாது. இவ்வளவு நாளும் நான் தான் அவங்கள பாத்துக்கிட்டேன். அதனாலதான் என் அக்காக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் உடனே கிளம்பி போயிட்டேன். நீ என்ன சொன்னாலும் சரி, போகக்கூடாதுன்னு நாங்க சொன்னதுக்கு அப்புறமும் நீ போனது தப்பு. அதுக்கு முதல்ல நீ மன்னிப்பு கேட்கணும். என்னது மன்னிப்பா? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? உடம்பு சரியில்லாத என் அக்காவை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தது எந்த விதத்துல தப்புன்னு சொல்லுவீங்க? இதுக்கெல்லாம் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. பாத்தீங்களா மாப்ள, நீங்க 2 பேரும் இருக்கும்போதே இவ எப்படி எல்லாம் பேசுறான்னு. அப்ப நீங்க இல்லாத போது என்னெல்லாம் பண்ணுவா? நான் நினைச்சது சரியா போச்சு. இவ அமைதியா இருக்கிற நம்ம குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றதுக்குனே வந்திருக்கா. திமிர் பிடிச்சவள சும்மா விடக்கூடாது மாப்ள, பெரிய தண்டனையா கொடுக்கணும். ஆமாண்ண, நம்மள பகைச்சுக்கிட்டது தப்புன்னு காலத்துக்கு இவன் நினைச்சு அழுகுற மாதிரி ஏதாவது மறக்க முடியாத ஒரு தண்டனை கொடுக்கணும். கரெக்ட் மாப்ள. நாம போக வேணான்னு சொல்லியும் போறா. நம்ம வீட்டு பொண்ணை நமக்கே தெரியாம எக்ஸாம் எழுத கூட்டு போறா. ஆமா, நீ எது சொன்னாலும் ஏட்டி போட்டி தான் பண்ணுவிய? ஏண்டா திவா, அண்ணா ஒரு பழமொழி இருக்கு தெரியும்ல உனக்கு? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இல்லையா? அப்போ சூடு வச்சிடலாமா? அண்ணா அப்படியே செஞ்சிடலாண்ணே. கம்பிய காய்ச்சிடா. சரிண்ணே. நிறுத்துங்கடா. ஏய் கிருபா, என்னடா புத்தி கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? சூடு வைக்கிறானா? சூடு பா. பல தடவை சொல்லியிருக்கேன் இதுல தலையிடாதீங்கன்னு. இத நான் பாத்துக்கிறேன். ஏய் வாய மூடுற. ஒண்ணு இல்லைனாலும் கருணா அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கான். அவளுக்கு சூடு வைக்கிறேன்னு சொல்ற?